விஷயம் தூத்துக்குடியில் உள்ள அஜிதா அவர்கள் அவங்க வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இணையும் போதே வந்து ஒரு சிறிய சச்சரவு என்னன்னா, அந்த மாவட்ட செயலாளர், அந்த மாவட்டத்தோட அமைச்சர் வந்து கீதா ஜீவன் அவர்கள் அவங்க முன்னிலையில் இணையாம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையில் இணைஞ்சிருக்காப்புல. எப்படி பார்க்குறீங்க? உள்ள வரும்போதே ஒரு பாலிடிக்ஸ், அதுவும் வந்து திமுக கட்சியில் சேர்ந்திருக்க விஷயத்தை. அஜிதா ஆக்னலு நல்லா ஒர்க் பண்ணாங்க. தாவேகால அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் குடுக்குற டைம்ல 3 மாவட்டம் கேட்டாங்க. ஆ. அது தரத்துக்கு வாய்ப்பே இல்ல. அதுல புஷி கூட மோதல் ஏற்பட்டது. செலவு பண்ணாதுன்னாங்க. அதுக்கு பிறகு அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் கேட்டு பிரச்சனை பண்ணாங்க. விஜய் கண்டுக்கல. கடைசியில மருந்து குடிச்சு ஒரு மாரி உயிர் ஆமா. பிழைச்சாங்க. அப்புறம் அமைதியா இருந்து என்ன பண்ணலான்னு பார்த்தாங்க. வேட்பாளர் அறிவிப்பான்னு பார்த்தாங்க. அதுவும் அறிவிக்கல. இத பயன்படுத்தி ஸ்ரீநாத் அங்க வந்து இஸ் எ கேம். இறங்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சிருந்தாங்க. கடைசியில திமுகவுக்கு தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார்கள். திமுக இதானே எதிர்பார்க்குது. யார் யார் பிரச்சனையில இருக்காங்களோ அவங்களெல்லாம் வா உள்ள இழுக்கிறதுன்னு. அஜிதாவையும் அந்த மாரி பயன்படுத்திக் கொண்டார்கள். அதற்காக சில சலுகைகள் பெற்றிருக்கலாம். நாளைக்கு என்ன ஆகும் அஜிதா லைஃப்ன்றது தான் மேட்டர். திமுகல அங்க 2 பேரை மீறி நீங்க ஒண்ணும் வர முடியாது. வாய்ப்பே கிடையாது. நகராட்சி, மாநகராட்சியில எதுலயாவது வாங்கிட்டு ஏதோ சரி. அவர்களுக்குரிய அங்கீகாரம் தாவேகால கிடைக்கல. திமுகவுல கிடைச்சாலும் அது நல்லது தான்.